வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரயில் ஸ்டேஷன் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர் 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கிற 2 BHK இண்டிவிஜுவல் வீடுங்க. எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர் தான் வரும். 24 ஃபீட் ரோடு, 15 வருஷம் ஆன வீடு, 15 இயர்ஸ் ஆன வீடு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போவே வீடு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை. அவ்வளோ சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன், வந்து ஒரு கிராக் கூட இருக்காது. இது வந்து 15 வருஷம் ஆன மாதிரி இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஐட்டங்கள் எல்லாத்துலேருந்து நம்ம டைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் ஒன்று, காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, கிச்சன், பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு ஒரு போர்வெல் போட்ட ஒரு கிணறும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஒரு ஓன் யூஸ்க்காக கட்டி பயன்படுத்துகிற ஒரு வீடு தான் இப்போ வந்து சேல்ஸ் வந்திருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அவருடைய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தி வந்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலேருந்து ஒரு 300 மீட்டர் தான் வரும். எக்ஸாக்டாக 300 மீட்டர் தான். நம்ம பெருங்கலத்தூர் பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெருமாள் கோயிலேருந்து எக்ஸாக்டாக 300 மீட்டர். ரோடு வித் வந்து 24 ஃபீட் ரோடு தான். ஸோ ட்ரைனேஜ் வசதியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தோன்னா நமக்கு பெருங்கலத்தூர் எடுத்துக்கிட்டா, நியூ பெருங்கலத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 90% பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி ரோடு, 12 அடி ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். 24 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 40 ஃபீட்டுன்ற ரோடு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வந்து ரெடி டு ஆக்குபை பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்குள்ள நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து 15 வருஷம் ஆன வீடு மாதிரியே கண்டிப்பாக இருக்காது. நம்ம சொன்ன மாதிரியே இன்னொன்று பியூட்டி என்னென்னா, அப்போ கட்டும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் தான் அவங்க கட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீட்டோட அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லேருந்து 2 அடி ஹைட் தான் கட்டியிருக்காங்க. 1,75,00,000 சொல்லி நெகோசியபிள் சொல்லுவாங்க. கொஞ்சமாக நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. இது வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வீடை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேட்டீங்கன்னா உங்களுடைய தேவையை அந்த கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் லேண்ட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே கண்டிப்பாக வாங்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் என்கொயரி பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வாங்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். CMD அப்ரூவல் வரும், கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ டாக்குமெண்ட் வைஸும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சைனிங் அத்தாரிட்டி ஒருத்தர் தான். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான்